மனிதம் திரைப்படம் இன்றைக்கி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது ஒரு ஜனனத்துக்கு பிறகு மரணம், அந்த மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த கதையில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கதையை சொல்லக்கூடிய விதம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பர். பாரதி ராஜா பார்த்திங்கனாக்கா கிராமத்து கதைகளை அழகாக சொல்லுவார். அதுக்கப்புறம் அதே பேஸில் பாலா சார் வந்தார். இப்போ பாலா சாருக்கு அடுத்தது புருனோ சார் வந்திருக்கிறாரு. ஸோ புருனர் பாண்டிச்சேரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் கதாநாயகர் கிருஷ்ணராய் சார் பார்த்திங்கனாக்கா இந்த கதையே கடைசி வரைக்கும் பாடையில் போகக்கூடிய ஒரு இறந்து போன ஒரு காட்சி அமைப்பில் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய மனைவி, அவருடைய குடும்பத்தார் எப்படி இதுக்கு சம்மதிச்சாங்கன்னு தெரியல. எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் பல கோடி ரூபாய் கொடுத்தா கூட அது மாதிரியான சீன்லாம் நடிக்கவே மாட்டாங்க. அது மாதிரி நடித்து வாழ்வியலை இந்த சமுதாயத்திற்கு போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் இந்த படம். இந்த படத்துக்கு இசை பார்த்திங்கனாக்கா ஸ்ரீகாந்த் தேவா, அதாவது இன்றைக்கி உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு இசை அமைக்கக்கூடிய ஒரு இசை அமைப்பாளர். இன்றைக்கி சாதாரண ஒரு இயக்குனர், இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு படம் இயக்கியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு உச்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு இசையமைக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இவர்களுக்கு இசை அமைச்சிருக்கிறது நிச்சயமாக அவருடைய இசைக்கு ஆஸ்கார் விருதை கொடுக்கலாம். அந்த அளவிற்கு உணர்வுகளோடு இணைந்து கொண்டு போயிருக்கிறார் இந்த இசையை. இசைக்கும் மனிதர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதங்கிற திரைப்படத்தை திரை அரங்கத்தில் போய் பாருங்கள். வாழ்க்கையை பார்த்த பிறகு நீங்களும் ஒரு மனிதனாக புனிதனாக மாறுவதற்கு இந்த படம் மிகப்பெரிய வலுவாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். தேங்க்யூ புருனோ, ரொம்ப சந்தோஷம். இது ஒரு வெற்றி படம். இது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தம்பி சீனிவாசன் அவர் பார்த்திங்கனாக்கா சீனி யாத்ரா சீனி நிறைய நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அற்புதமான அந்த கதை இணையாக உயிரோட்டமாக அந்த கதையில் முக்கிய கதாபாத்திரமும் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே இன்னும் வளர்ச்சி அடையணும். இந்த படம் விருது என்று சொன்னால் சாதாரண விருதுக்கல்ல. இயக்கத்துக்கும் சரி, நடிப்புக்கும் சரி, ஒளிப்பதிவுக்கும் சரி, இசைக்கும் சரி நிச்சயமாக ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம்.